நமஸ்காரம். ஓம் நமச்சிவாய சிவாய நம சிவம் அசிவாய வய நம நமச்சிவாய. ஜோதிடம் எனும் தெய்வீக கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த அத்தனை குருமார்களின் திருப்பாதங்களை தொட்டு எனது முன்னோர்களின் ஆசி என்றிடம் கிடைக்க இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஓம் நமச்சிவாய. இன்றைக்கு நாம் பதிவிட போவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ராசி கற்கள் அப்படின்றத பத்தி நம்ம பதிவிட போறோம். ராசி கற்கள் அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு ராசிக்கும் அந்த ராசி அதிபதிகளுக்கு உகந்த கற்களை பற்றி ஒரு சில ராசி கற்கள் அப்படின்னு சொல்லி நவரத்ன கற்கள்ல எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த கற்கள் அதிர்ஷ்ட கற்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப ராசி கற்கள் போடுறதுனால ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிருது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா எல்லாருக்கும் அது கிடைக்கிறது கிடையாது. எல்லாருக்கும் அந்த அதிர்ஷ்ட கற்கள் வேலை செய்யறதும் இல்லை. காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ராசி கற்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியனுக்கு மாணிக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, சந்திரனுக்கு முத்து, அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு பவளம், புதன் பகவானுக்கு மரகதம், குரு பகவானுக்கு புஷ்பராகம், சுக்கிர பகவானுக்கு வைரம், சனி பகவானுக்கு நீலம், ராகு பகவானுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கோமேதக கல், கேது பகவானுக்கு வைடூரியம் இப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று சொல்லிடலாம். இப்போ நவரத்ன கல்ல இப்போ அந்தந்த ராசிக்குரியவங்க அந்தந்த கல் போட்டாக்கா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சிருமா அப்படின்னாக்கா எல்லாருக்கும் அது பழிக்கிறதுன்றத முதலே சொன்னேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு ஜாதகதாரருக்கு தனுசு லக்னம் இல்லாட்டி தனுசு ராசி இல்லாட்டி மீன லக்னம் மீன ராசி அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுக்கும் அதிபதியான குரு பகவான், குரு பகவானுக்கு உகந்த கல் நவரத்ன கல் அப்படின்னு சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசி கல்லுன்னு சொல்லக்கூடியது புஷ்பராகம்னு சொல்றாங்க. புஷ்பராக கல்லுன்னு சொல்றாங்க, ரைட்டு. அந்த புஷ்பராக கல்ல அவங்க போட்டுக்கும் போது அவங்களுக்கு நற்பலன் கிடைச்சிருமா அப்படின்னாக்கா வாய்ப்பு இல்லை. அதுக்காக ராசிக்கல்லே போடாதீங்கன்னு நான் சொல்ல வரல. ராசிக்கல் போடுறது போடாது, அவங்கவுங்களோட விருப்பம். இதை நான் போடுங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்துறதும் கிடையாது, போடாதீங்கன்னு சொல்லி அதை தவிர்க்க சொல்றதும் கிடையாது. ஏன்னா ராசிக்கல் போடாதீங்கன்னு சொன்னா ராசிக்கல் விற்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கோவம் வந்துடும். எங்களோட குழப்பம் இவங்க கெடுக்கிற மாதிரிலாம் சேனல்ல போடுறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம அதுக்காக சொல்லலை. அதாவது அவங்கவுங்களோட விருப்பம், வாங்குறது அணிஞ்சிக்கிறது அநியாயம் இருக்கிறதெல்லாம் அவங்கவுங்களோட விருப்பம், அதை அவங்கவுங்க ஃபாலோ பண்ணிக்கணும். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்ப நான் சொன்னேன் தனுசு ராசியா இருந்து மீன லக்னமா இருந்தா ரெண்டுக்கு அதிபதி குரு பகவானா வரும்போது அந்த தனுசு ராசிக்கு மீன லக்னத்துக்கு அதிபதிக்கு புஷ்பராகக்கள் போறணும் அப்படின்னாக்கா அந்த லக்னாதிபதி பாத்தீங்கன்னாக்கா 11ஆம் இடத்தில் நீசம் பெற்றுவாரு. யாரு? மீன லக்னத்துக்கு அதிபதியான குரு பகவான் 11ஆம் இடத்தில் நீசம் பெறுவாரு. 10ஆம் இடத்து அதிபதியான அதே தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் 2ஆம் இடம், ராசிக்கு 2ஆம் இடத்துல நீசமாகும். அப்ப நீசம் பெற்றவரோட கல்லான புஷ்பராகங்கள்ல போடும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல பலன் செஞ்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அது எப்படி செய்யும்? ராசிக்கு நீங்க இந்த கல் போடுறது நல்லதுன்னு சொல்லி சொல்றாங்கன்னா அதை போட்டாக்கா எப்படி நல்ல பலன் செய்யும்? கெடுபலன் தான் செய்யும். ஆனா வரக்கூடிய நண்பர்களை கேட்கறது, என்னோட நண்பர் பாத்தீங்கன்னாக்கா ராசிக்கல் போட்டாரு, பெரிய கோடீஸ்வரனா இருக்காரு, அவருக்கு நல்ல பணம் பொருள் செல்வாக்கோட அந்தஸ்தோட நல்லா இருக்காரு அப்படின்னு கேட்டாக்கா அவருக்கு அந்த குரு பகவான் கெடாம இருப்பாரு. இதே உங்களோட ராசியா இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட லக்னமா இருக்கலாம், அதுக்குரிய அதிபதி குருவா இருக்கலாம், அவர் புஷ்பராகங்கள் போட்டிருக்கலாம். ஆனா அவருக்கு பாத்தீங்கன்னாக்கா அது ஜாதகத்துல அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னாக்கா ஒன்று உச்சமாயிருப்பாரு. லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல உச்சமாவார் கடக வீட்டுல. அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா ராசிக்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கடக வீட்டுல போய் ஒன்று உச்சமாயிருப்பாரு. அப்ப லக்னத்துக்கு 10ஆம் இடத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா 5ஆம் இடத்துல உச்சமாகிறவன் பூர்வ புண்ணியத்தினால அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம்லாம் கிடைக்கிறதுக்கும் தொழில பாத்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல மேன்மையை இருக்கு. அந்த கல்லை போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த புஷ்பராக நிறம் உள்ள கல்லை போடும்போது, நவரத்ன கல்லை போடும்போது அவருக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பை கொடுத்துட்டு போயிருது. அதனால நானும் அவர் படியே போட்டேன் அப்படின்னாக்கா உங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்கா நீசம் பெற்றிருக்காரா, பகை வீட்டுல இருக்காரு, என்ன மாதிரி இருக்காரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதே கடகத்துல போய் பாத்தீங்கன்னாக்கா இது தனுசு லக்னத்துக்கு கடகத்துல போய் பாத்தீங்கன்னாக்கா குரு பகவான் உச்சமா இருக்காருன்னு நம்ம சொல்றோம். தனித்த குரு உச்சமாக கூடாது இல்லையா? அவரோட ஏதேனும் ஒரு கிரகங்கள் சேர்ந்து இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த கிரகம் வக்ரமா இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். அப்படி இல்லாம அந்த கல் போடுறோம்னா அதுக்கும் இடைஞ்சல் கொடுக்கதான் செய்யும். அதனால பாத்தீங்கன்னாக்கா பொதுவான கருத்தை எடுத்துக்கிட்டு ராசிக்கல் போட்டதுனால எனக்கு கெடுதல் அப்படின்னாக்கா உண்மைக்கு அதை நீங்க பார்க்காம போடுறதா. மொத்தத்துக்கு பொதுவான ஒரு கருத்தா இந்த ராசிக்கு இந்த கல்லுன்றதை எடுத்துக்காதீங்க.
ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா கல் இந்த அதாவது விலை மதிப்பு பெற்ற அந்த கல் தான் போட்டு அந்த நிறக்கல் போடும்போதுதான் அது நற்பலன் செய்யும் அப்படின்றதுனாக்கா அப்ப ஏழைகள்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த கல் போடாம அவங்க வாழ்க்கையில முன்னேற முடியாதா? பணக்காரங்க தான் அந்த கல் போட முடியும். அப்ப பாத்தீங்கன்னா புஷ்பராக கல் போடுறோம் அப்படின்னா சாதாரணமா ஒரு நல்ல கல் எடுக்கணும் அப்படின்னாலுமே பாத்தீங்கன்னா ஒரு 5000 10,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மோதிரம் செய்யறாங்க தங்கத்துல அப்படின்னு அது கிட்டத்தட்ட படிக்கணும் ஒரு பவுன் செய்யணும்னாலும் மாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 60-70,000 ரூபாய் ஒடியாந்துரும். அப்ப 70-80,000 ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்கி போற அளவுக்கு தகுதி இருக்கப்பட்டவங்களுக்கு சரி, இல்லாதப்பட்டவங்களுக்கு முடியாதுல்ல. அப்ப அவங்க அந்த கல் போடணும்னா அவங்க வாழ்க்கையில முன்னேற மாட்டாங்களா? அப்படிலாம் கிடையாது. அதற்கு நிகரான நிறமுள்ள ஏதேனும் ஒரு கல்லை நீங்க வாங்கிக்கோங்க, வந்து போட்டு பாருங்க. அது உங்களுக்கு பலமா இருக்கான்னு பாருங்க. அந்த கிரகம் உங்களோட ராசி அதிபதி லக்னாதிபதி பலமா இருக்காருன்னு பாருங்க. அது சார்ந்து போட்டு பாருங்க. அதே நேரத்துல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அடுத்தது இந்த புஷ்பராகங்கள் போடுறது அப்படிங்கிறது நீங்க அடுத்தது அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தோதோ அது மாதிரி போடுங்க. ஆனா அந்த நிறம் உள்ள ஆடைகளோ ஏதோ ஒரு பொருளை கூட நீங்க பயன்படுத்துங்க. அது உங்களுக்கு பலன் கொடுக்கதான் போகுது. நிறத்துக்கு என்னைக்குமே பலம் உண்டுங்க ஐயா. கிரகங்கள் நிறத்துக்கு பலம் உண்டு. நான் அது விலை உயர்ந்த கல்லு போட்டாதான் எனக்கு வேலை செய்யணும். அப்ப அந்த நிறத்துக்கு பலம் இல்லையா? அந்த நிறம் எடுக்காதா? அப்படிலாம் கிடையாது. அதனால நீங்க எந்த கல் வேணாலும் உங்களோட ராசிக்கு தேர்ந்தெடுத்து போடணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரண கல்லு கூட நீங்க எடுத்து அந்த இதை ஒரு மோதிரமா சாதாரண ஒரு மோதிரம் செஞ்சு போடுங்க. உங்களுக்கு அது அதிர்ஷ்டம் கொடுக்கதான் போகுது. நான் கட்டாயப்படுத்தல கல்லு போட்டுட்டாதான் நல்லதுன்னு சொல்லல. மற்றவங்க சொல்றாங்க எங்களால வெளியே உயர்ந்த கல் வாங்க முடியாம நம்ம கஷ்டப்படுறோமே, வாழ்க்கையில முன்னேற முடியாதா அப்படிங்கிற ஆதங்கத்தில் உள்ள ஜாதகதாரர்களுக்காக இந்த பதிவை நான் சொல்றேன். அதே நேரத்துல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த மாதிரி ராசிக்கல் நம்மளோட லக்னத்துக்காக உள்ள கல் இதெல்லாம் போடுறீங்க சரி. இதே இதுக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த லக்னத்துக்கு கல் போடுறது எடுக்குமா அப்படின்னா பாவகிரகமா இருக்கிறது எடுக்கிறது இல்லை. அது ஒண்ணு. இதே பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னம் இதே பாத்தீங்கன்னா தனுசு லக்னம் வச்சுக்கோங்க. தனுசு லக்னத்துக்கு ஆகாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா சுக்கிரன். ஆனா நீங்க சுக்கிரனோட ராசியான துலாத்துல இது ரிஷபத்துல பிறந்திருக்கீங்க. 6ஆம் இடத்துக்கு ராசியில பிறந்திருக்கீங்க. அந்த 6ஆம் இடத்துக்கு ராசியில பிறந்து நீங்க ராசிக்குரிய கல் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னாக்கா சுக்கிரனுக்கான வைரம் போடுறீங்க. அப்ப வைரம் போடும்போது உங்களுக்கு நல்லது செஞ்சிருமா? 6ஆம் இடத்ததிபதி லக்னத்துக்கு 6ஆம் இடத்ததிபதியோட கல்லை போடும்போது கெடுதல் பண்ணாது. அதோட தசாபுத்தி அமைப்பு வரும்போது உங்களுக்கு எவ்வளவு பெரிய கெடுதல் பண்ணும். தசாபுத்தி அந்தரம் சூட்சமா வரக்கூடிய காலங்கள் எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கணும். அதனால அதெல்லாம் சாத்தியம் இல்லாதது. நீங்க எப்போதுமே ஒவ்வொருத்தரோட ஜாதகத்துக்கும் பஞ்ச அங்கங்களில் ஒன்றாக சொல்லக்கூடிய நாம யோகம், அதாவது யோகம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அந்த யோகத்துல பாத்தீங்கன்னாக்கா யோகி அவயோகின்றது அந்த நாம யோகத்தை வச்சு எடுக்கலாம். அதன்படி பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன யோகம் வருதோ அதுக்கான கல்லை இந்த யோகியோட நிறத்துக்கான கல்லை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. அது எப்போதுமே போடுறது ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்காக வெளியே வந்த கல்லு தான் போகணுன்றதில்ல. அப்படி இல்லை அப்படின்னாலும் அந்த யோகியின் நிறமுள்ள பொருளை தினமுமே நீங்க பயன்படுத்த கத்துக்கோங்க. உங்களோட ஜாதகத்துக்கு யோகி அவயோகி யாருன்னு உங்களுக்கு அருகில் உள்ள ஜோதிடத்தை கேட்டு பாருங்க. ஆனால் கணிதம் எடுத்து சொல்றாங்களான்னு எனக்கு தெரியாது. யோகி அபயோகி யாரு, அவர் எந்த இடத்துல நிக்கிறாரு, அவர் எந்த நட்சத்திர சாரம் அப்படின்றதெல்லாம் பாருங்க. சாதாரணமா சொல்லணும்னாக்கா உங்களோட யோகி குரு பகவானா இருந்தா அவரு பாத்தீங்கன்னாக்கா புனர்பூசம், அதாவது பாத்தீங்கன்னாக்கா புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்துல உங்களோட யோகி புள்ளி போய் உட்காருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப குரு பகவான் உங்களுக்கு யோகி. அந்த குரு பகவான் யோகி அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா அவர் கெடுதல் பண்ண மாட்டாரு. அந்த நிறம் பயன்படுத்துங்க. இதுக்கு பெருசா 4 பேருக்கு தெரியுதுன்ற மாதிரிலாம் இல்லை. நீங்க சாதாரண ஒரு மஞ்சள் கயிறு கட்டிக்கலாம், மஞ்சள் கலர் ஆடை உடுத்தலாம், ஒரு மஞ்சள் கலர் பேனா சும்மா ஒரு இதுக்கு தான் அதெல்லாம் சும்மா வச்சுக்கோங்க. அது இருந்தாலே போதும். கல்லை தேடிட்டு அலையாதீங்க. கல்லு தான் வேணுன்ற மாதிரி இல்லையாக்க சாதாரண ஒரு சின்ன கல் வாங்கி போட்டுக்கோங்க. அது எந்த விதத்துலையும் கெடுதல் பண்ணாது. என்கிட்ட ஒரு ஜாதகதாரர் கேட்குறாங்க, ஐயா எனக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே போய் ஒருத்தட்ட கேட்டப்போ எனக்கு மிதுன ராசிக்கு நீங்க போட வேண்டிய கல் பாத்தீங்கன்னாக்கா மரகத கல் தான் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு. அதனால நான் மரகத கல் தாங்க போட்டிருக்கேன். ஆனா அது என்னைக்கு போட்டேன்னா அதுல இருந்து எனக்கு கெடுதல் பலமா இருக்கு. எனக்கு தொழில அடிபட்டுருச்சு. அதே போல பாத்தீங்கன்னா என் குடும்பத்துல என் மனைவியோட பிரச்சனை ஆயிடுச்சு. எனக்கு ஏகப்பட்ட தொந்தரவு வந்துருச்சுங்க அப்படிங்கிறாரு. அப்போ அவரோட ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு பாத்தீங்கன்னாக்கா ராசி கன்னி ராசி, லக்னம் மிதுன லக்னம். அப்ப ராசிக்கு லக்னத்துக்கு அதிபதியான புதன் பகவான் போய் பாத்தீங்கன்னாக்கா இங்க எங்க போயிருக்காருன்னு தெரிஞ்சுக்கோங்க. மீனத்துல போய் நீசமாயிட்டாரு. சனி பகவானின் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல நீசமாகிறாரு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா லக்னத்துக்கு 8ஆம் இடத்தை அதிபதி சாரத்துல போய் உட்கார்ந்து நீசமாயிட்டாரு. அப்ப மிதுன லக்னத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியதான் மீனம். அப்போ ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் பாதிக்கப்படுதா?
அவர் எப்படி வாழ்க்கையில முன்னேற முடியும்? இப்ப மரகத போடுறாருங்கிறப்ப தவறு தானே. நீசம் பெற்ற கிரகங்களின் இதை பட்டுக்கும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு பலன் கொடுத்துற போது? பலன்லாம் பெருசாலாம் வந்துடாது. அதே அந்த ஜாதகத்துக்கு யோகி எது அப்படின்னு சொல்லி அந்த யோகி எந்த புள்ளியில் நிற்கிறாரு, எந்த பாகையில நிற்கிறாரு, அதுக்கான கிரகம் எது, அது எந்த சாரத்தில் நிற்குது, இதெல்லாம் கணிதம் எடுத்து அதுக்கான கிரகங்களுக்குரிய காரகத்துக்குரிய நிறங்களை தேர்ந்தெடுத்து அதுக்கான நிறங்கள் உரிய எதை வேணாலும் பயன்படுத்துங்க. ஒன்றும் தப்பு, எதை வேணாலும் பயன்படுத்துங்க அந்த நேரத்துக்கு. அது உங்களுக்கு பலன் தரதான் போகுது, எந்த இடத்துலையும் பாதிப்பு தராது. அப்ப அவர் என்கிட்ட கேட்கிறாரு, ஐயா அவரு கொடுத்த நான் புஷ்பரக கல்லையும் நீங்க இப்போ பாத்தீங்கன்னா யோகிக்காக ஒரு கல் சொல்றீங்க, நான் அந்த யோகியோட நட்சத்திரம் நீங்க சொல்ற மாதிரி புனர்பூசம் விசாகம், இதுல ஒரு இது வருது, புனர்பூசம் விசாகம் பூரட்டாதின்னு. அப்போ ஒரு குருவோடதுக்கு நம்ம அந்த புஷ்பரக கல்லும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா மரகத கல்லும் போட்டுக்கிறோம் அப்படின்னாக்கா புதனுக்கான மரகத கல்லும் குரு பகவானுக்கான புஷ்பரக கல்லும் போடும்போது ரெண்டுமே போட்டுக்கிறேனே அப்படின்னு. இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஐயா வடிவேல் ஐயா இருக்காருல்ல, அவர் பாத்தீங்கன்னா ஒரு படத்துல காமெடியா சொல்லியிருப்பார், ஏய் எனக்கு தானே ஓட்டு போட்ட அப்படியா, ஐயா உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தி வேணா உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன். அப்ப பக்கத்துல இன்னொரு நபர் கேட்பாரு, ஏய் எனக்கு தானே ஓட்டு போட்டேன், ஆமாங்கய்யா உங்களுக்கு தான் ஓட்டு, இப்பதான் சொன்னேன் அங்க ஒரு ஓட்டு போட்டுட்டு வந்தேன்னு, ஐயா உங்கள்கிட்ட வாங்கின பணத்துக்கு உங்களுக்கு ஒரு குத்து, அவர்கிட்ட வாங்கின பணத்துக்கு அவருக்கு குத்து. அப்ப என்னாச்சு, ரெண்டு பேருக்கும் சேர்த்து அவர் ஓட்டு போட்டு செல்லாம போயிருச்சா. அப்ப பகைக்கிறவங்க கல்ல ரெண்டையும் சேர்ந்து போட்டீங்கன்னா படுபாதக செயலை செஞ்சிடும். அப்போ அது எந்த விதத்துலயும் பலனும் தராது, எந்த கல்லுமே உபயோகப்படாம போயிடும். அதனால ஏதேனும் ஒரு நல்ல ஜோதிடர்கள் நீங்க பார்த்து அவர்கிட்ட கேட்டு நல்ல கல் எது போடணும், நல்ல நிறத்தை எதை பயன்படுத்த, கல்லுன்றதுக்கு வரவே இல்லை, நவரத்தின கல்லுக்கு நான் வரல, உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்காங்க, இல்லாட்டினா அதற்கு நிகரான நிறமுள்ள ஆடையோ பேனாவோ கயிறு ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிட்டு போங்க, அதை ஏதோ ஒன்று பயன்படுத்துங்க, நற்பலன் செஞ்சுட்டு போயிரு, எந்த வித கெடுபலனும் தராது. யோகி புள்ளியை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதே நேரத்துல யோகி நின்ற எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறார்ன்றதும் அதே நேரத்துல யோகி அதிபதி சொல்றேன், யோகி அதிபதி. யோகி அதிபதி யாரு? இப்போ ஒரு இதுக்கு நம்ம சொல்றோம்னா யோகி புள்ளி புனர்பூசமா இருக்கணும், அதுக்கு அதிபதி குரு. குரு பகவான் எங்க நிக்கிறான்னு பாருங்க, அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா அவர் நற்பலன் செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாரு. கெடுபலன் இருக்கக்கூடிய இடத்துல பாவமாக இருக்கக்கூடிய பாவகத்துல நின்னாலும் அசுப பாவத்துல நின்னாலும் ஒரு நற்பலன் ஓரளவுக்கு நல்லதாவே செஞ்சிருவாரு, கெடுதல் செய்ய மாட்டாரு. இந்த பதிவை பாருங்க. அதனால அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா நான் சில பதிவுகள்லாம் போடுறேன், அது எந்த விதத்திலையும் பாதிப்பு தராத அளவுக்கு என்ன நான் சொல்லணுமோ சாதாரண எளிய மக்களும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் இனிமேல் வரக்கூடிய இதில் பதிவு போடுறேன். அதை பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க, மற்றவங்கள்ட்ட சொல்லுங்க, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி. சரிங்களா? இல்லாதவர்கள் என்னைக்கு இல்லாதவங்களாவே இருந்துருவாங்கன்றது நினைக்க வேணாம். அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஜோதிடத்தில் எல்லா விதமான வழிவகைகளும் பரிகாரங்களும் இருக்கு, அதை பயன்படுத்துங்க. ஓம் நமச்சிவாய, வாழ்க வளமுடன். நன்றி.